இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான செய்தி. அமலுக்கு 3 முக்கிய விதிமுறைகள். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான 3 விதிகள் கடந்த சில வாரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதாவது இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும்போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது. தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது. இந்த தற்காலிக எண்ணை தெளிவாக காட்ட வேண்டும். மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்களை வைத்திருப்பதே சரியான வழி. ஆனால் பல புதிய கார்களில் வெறுமன மஞ்சள் காகிதம் அல்லது சிவப்பு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர் உள்ளது. இது விதிகளை பின்பற்றவில்லை. இவை முறையாக நம்பர் பிளேட் வடிவத்தில் இருக்க வேண்டும். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரில் முன்பக்கத்திலும் பின்புறத்திலும் தற்காலிக எண்ணை காட்ட வேண்டும். அடுத்ததாக இனி லைசென்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி ஆதார் அட்டை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியுமாம். இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களும் கணினி பயன்படுத்தும் வகையில் கொடுத்ததால் கணினிகள் வழங்கப்படும். அடுத்ததாக 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைப்போம் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ள எச்சரிக்கையில் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி தரும் எண்ணத்தில் உள்ள பெற்றோர்களான நீங்கள் 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோர்களுக்கு தண்டனை உறுதி. 12 மாதங்களுக்கு வாகன பதிவை நிறுத்தி வைக்கப்படும். கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.